வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பூமி பார்த்திங்கன்னா ஒரு 93 சென்ட் உள்ள விவசாய நிலங்க. இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க. இதை தாரோடுங்க. தாரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்குந்து கிழக்கு வந்து அப்படியே வடக்கு மூலமாக திரும்புதுங்க. திரும்புகிற இடத்துலையே வந்து நம்ம பூமி அமைஞ்சிருக்குதுங்க. பூமி ஒட்டியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடம் வந்து கிழக்கு போயிட்டுருக்குதுங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 93 சென்ட்டுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லடத்துலேருந்துங்க ஒரு 39 கிலோமீட்டரில் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க. செஞ்சேரி புத்தூர்லேருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக 8 கிலோமீட்டரில் மானூர் பாளையத்துக்கு பக்கத்தில் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க. இந்த ரோடுங்க. ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்குந்து கிழக்கு வந்து அப்படியே வடக்கு திரும்புதுங்க. ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ரோடு பேஸ் வருங்க. காடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஸ்கொயராக வந்துருங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூடூர்லேருந்து ஒரு 45 கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க. குண்டடத்துலேருந்து வந்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 93 சென்ட்டுங்க. இந்த 93 சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணறோ சர்வீஸோ கிடையாதுங்க. பிஏபி வாக்கிய தண்ணி மட்டும் பாயிங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றியுமே வந்து பென்சிங் பண்ணி நீட்டாக வச்சுருக்குறாங்க. காடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் டைப்பில் வந்துருங்க. வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ரோட்லேருந்துங்க, அதாவது அந்த மெயின் ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 750 மீட்டர் உள்ளே வர மாதிரி இருக்குங்க. கட் ரோட்டு மேலேயே வந்து பூமி அமைஞ்சிருக்குதுங்க. வாக்கிய தண்ணி வந்துடுங்க. சுற்றியும் பார்த்தீங்கன்னா இந்த வேச காலத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்னந்தோப்பெல்லாம் வந்து ஃபுல்லாகவே நல்லா தண்ணி பாய்ஞ்சிட்டு இருக்குதுங்க. சுற்றியும் பார்த்தீங்கன்னா பிஏபி பாயர் ஏரியாங்க. ஃபுல்லாகவே வந்து தென்னந்தோப்பு மல்பெரி தான் வந்து அதிகமாக போட்டிருக்காங்க இந்த ஏரியாலிங்க. நல்லா அருமையான செம்மண் பூமியும் கூடங்க. நம்ம ஒரு போரும் ஓட்டி தென்னங்கன் போடுறக்கோ இல்லை ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இது. கரெக்டாக பஸ் ரோட்லேருந்து ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 700 மீட்டரில் வந்துடலாங்க. ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூலு, ஹாஸ்பிட்டலு, பேங்க்கு எல்லா வசதியுமே இருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்துங்க பல்லடம் முழுமலை மெயின் ரோடு வந்து கரெக்டாக 8 கிலோமீட்டரில் பூமிக்கு ரீச் ஆகிடலாங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 93 சென்ட்டுங்க. இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 93 சென்ட் மொத்தமாக சேர்த்துங்க 42 லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க. நேரில் வந்து ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மடி வேலை அதுலேருந்து பேசிக்கலாங்க. நம்மளுக்கு பென்சிங் பண்ணுற செலவு மிச்சங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பென்சிங் பண்ணி வச்சிட்டாங்க. 93 சென்ட் 2 பேர் வேணாலும் சேர்ந்து பிரித்து வாங்கி வச்சுக்கலாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, விவசாயம் பண்ணுறதுக்கு, தினந்தோ பண்ணுறதுக்குலாம் வந்து அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. ஏதாவது உங்களுக்கு மாட்டு பண்ணை போடுற அப்படின்னாலும் போட்டுக்கலாங்க. உங்களுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடு மேற்கெல்லாம் வந்து ஃபுல்லாக காத்தாடி காடு இருக்கிறனால வந்து மாட்டு பண்ணை உரம் செட் ஆகுங்க. ஆட்டு பண்ணைக்கு சூட்டபிள் ஆகுங்க. நம்ம வாங்கி ஒரு போர் ஒன்று ஓட்டிங்க, ஒரு 3-1 சர்வீஸ் வாங்கி தோப்பு பண்ணுற அப்படின்னாலும் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு மெயின்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு 700 மீட்டர் பூமிக்கு ரீச் ஆகிடலாங்க. மொத்த ஏரியா வந்து 93 சென்ட்டுங்க.